யதார்த்தமான படங்கள் விமல் பட்டைகளப்பா தெரியும். இந்த படத்தில் அவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்காரு, திருப்பி கேட்காரு, அவர் கிடைக்கல. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாச்சூரியில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாச்சூரியில் ஒரு பெரிய ஒரு ஊர் தலைவர் திருநெல்வேலியை சேர்ந்தவர் இறந்து போயிருந்தாரு. அவர் ஒரு பேக்ரவுண்ட்லாம் காட்டுறாங்க. அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான டியூட்டி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்காண்டி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, அவரோட ஒய்ஃப் குழந்தை உண்டா இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த ஒரு பொறுப்பை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி கல்யாணமானாங்கிறத அவங்க லவ் ஸ்டோரியை காட்டியிருப்பாங்க. அவங்களும் ஒரு அனாதையாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு விபத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். அடுத்து அவருடைய வண்டி அப்படி வந்துகிட்டே இருக்குது. ஒருத்தர் அவங்க டோல்கேட் பக்கத்தில் இருந்து ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்முடைய கருணாஸ். அவர் இவர்கிட்ட லிஃப்ட் கேட்காரு. அமராவதி போய் லிஃப்ட் கேட்பாங்களா யாராவது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அந்த ஃபேமிலி அந்த அமரவூர்தி வரக்கூடியவருக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் வண்டி நின்றுது. வண்டியை தள்ளுறதுக்காண்டி கருணாஸை அவர் கூப்பிட்டு போகிறாரு. கடைசியில் வண்டியிலையும் ஏற்றிக்கிட்டாரு. அவருக்கும் இவருக்கும் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு படம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டில் நடத்த வச்சுருக்காங்க. இந்த ஃபேமிலி அந்த இறந்தவர் எப்போ வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இறந்தவருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 2 ஒய்ஃபு, ஒரு மூத்த தரம் இளைய தரம். இளைய தரம் இதுக்கான பையன்தான் இந்த இவரோட உடம்பை கொண்டு போகிறதுக்கான வழியை கேட்டிருக்கிறான். அவர் வீட்டுக்கு தான் உடம்பு வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிலாம் கூடி பேசிகிட்டு இருக்காங்க. மூத்தவர் வீட்டுக்கு தான் போகணும், இல்லை வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கல்யாண வீடு வேறு. அவங்க வேறு பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு சண்டை கிளம்புது. எங்கள் ஐயா இறந்து போய் இருக்காரு, நீ என்ன பாட்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இறந்தவரோட இளைய பையன் சண்டை போட்டாரு. எங்கள் ஒய்ஃப் வேறு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வேறு ஒரு பக்கம் கால் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வண்டி வேறு அடிக்கடி நின்று போயிடுது. அதை தள்ளுறதுக்கு தான் நம்ம ஆளுங்க வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கருணாஸ் சொல்கிறாரு. அங்கே ஒரு 2 ஜோடி இவங்கள்ட்ட லிஃப்ட் கேட்குறாங்க. என்னடா இந்த படத்தில் இப்படி தான் போயிட்டுருக்குமா, லிஃப்ட் கேட்பாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் இவரோட ஒரிஜினாலிட்டி, கருணாஸோட ஒரிஜினாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கூத்து கலைஞர். அவர் கூத்து இப்படி எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல. அதுக்கடுத்து இவர் விமல் அவருடைய தாத்தாவை தான் அவங்க ஒய்ஃபுக்கு கூட விட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குன்னு பார்த்துட்ருக்காங்க. கடைசியில் இவங்க ஃபேமிலி வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனையும் பொண்ணையும் 2 பேர் ஒரு 2 காரில் மிரட்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்களெல்லாம் தள்ளி விட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. கடைசியில் இவங்க அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டுறாங்க. அந்த பொண்ணையும் பையனையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணும் பையனும் வேற்று மாதத்தினர்களாக ஒரு லவ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல இருக்குது. அவங்கள இவங்க எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுற சீன்லாம் காட்டியிருக்காங்க. கருணாஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்துக்கு நல்லா அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அப்பா தீ வச்சு கொளுத்துறோம்னு சொல்லிட்டு கொளுற நம்ம தீ தான் மண்ணெண்ணெய் தான் இது. அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இவங்களை காப்பாற்றி அந்த பையனோட வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ கருணாஸ் சொல்லுவான், நம்ம யாரெல்லாம் நம்ம காப்பாற்றுறோமோ நம்ம ஏஞ்சல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏஞ்சல் சின்ன காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொன்னேன். கடைசியில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பக்கத்து வீட்டில் கல்யாண வீடுன்னு சொல்லி பேசியிருந்தேன். அந்த கல்யாண வீட்டுக்காரங்க எவ்வளோ நேரத்தில் இந்த பணம் வரும், அதுக்கு தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஊரில் ஒரு மதிக்கத்தக்க ஆளாக இருக்கிறதுனால அவங்க பெருசாக படம் இருக்குல்ல. அதுக்கடுத்து கருணாஸ் என்ன செய்யறாப்புலன்னா சரக்கு அடிக்கிறதுக்காண்டி வெளியே போயிடுறாப்புல. வெளியே போன இடத்துல மறுபடியும் அந்த கேங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த கேங்கிட்டரும் தப்பிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா பணத்தை காணவில்லை, இடைவேளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பணத்தை காணலையே நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திருநெல்வேலிக்காரங்க வேறு அங்கே ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மேலே அந்த அவன்லாம் வச்சு கட் அவுட்லாம் வச்சு அவங்க ரெடியாக அவங்க எப்படி இறந்தார் கொண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் கூத்து கும்மாளமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பணத்தை எடுத்து அவங்க போய் பார்க்கறதுக்கான முன்னாடி போகும்போது அவங்க அங்கே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுறாங்க அந்த பொண்ணோட வீட்டில். கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அந்த பணத்தை இவங்க எடுக்கல, யார் எடுக்கான்னு பார்க்கும்போது அந்த பெரிய பையன், அவரோட சின்ன பையன் பெரிய பையன் சொல்லணும், பெரிய பையன் அந்த பணத்தை எடுத்துருக்காரு அப்படிங்கிறது காட்டுறாங்க. அவர் செல்ஃபி எடுத்து இது என்கிட்ட தான் பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாப்புல. இவங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு
பிரச்சனை வேறு. பெரியவர் வீட்டுக்கு போயிடக்கூடாது, ஏன்னா பெரியவர் நமக்கு என்ன விதத்தில் மதிப்பு கொடுக்க மாட்டார், சின்னவர் வீட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் வேறு ஒரு பக்கம் பிரச்சனை எடுத்துக்கிட்டு இவங்கள்ட்ட பணம் வேறு இல்லையா. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா மதுரைக்கு ஒரு தெரிஞ்சவர் மூலமாக போயிட்டு மதுரையில் ஒரு ஜிஹெச்சில் இருந்து ஒரு பணத்தை வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே கிடைக்கல. கடைசியில் கருணாஸே வந்து ஒரு புறமான இடத்துல படுத்து நடிக்கிறாரு. அந்த ஹெல்ப் எடுத்து தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அது பிறகு தான் அவங்க நம்புகிறாங்க. பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் போயிட்டு இறந்தவங்களோட இதை போய் எடுக்க போகிறாங்க. இடக்க போகும்போது பக்கத்தில் மாட்டிக்கிட்டுறாங்க. இப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் வேறு என்னென்னா பக்கத்து வீட்டு கல்யாணம் இருக்குது, நீங்கள் எப்போண்டா முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவங்க பெரிய பையன் உண்மையாக அந்த பணத்தட்டு வந்து எரிச்சிருதான். அந்த சீனையும் காட்டுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுன்னு சொல்லும்போது அவன் கருணாஸ் ஐடியா தரான். திருநெல்வேலி ஐக்கியோன் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர்கிட்ட இருந்து வாங்கித்தார் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் உங்கள் ஒய்ஃப் வேறு வந்து எனக்கு எப்படின்னா வர போகிறேன், நம்ம கிட்ட சூழ்நிலை இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இப்போல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் பொண்ணழைப்பு நடைபெறுது. பொண்ணழைப்பு அவங்க ஒரு பக்கம் கூட்டு போகிறாங்க. கடைசியில் கருணாஸ் என்ன சொல்கிறான்னா, இது நானே உனக்கு திருநெல்வேலிக்கு போயிட்டு நான் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் கொஞ்சம் வண்டி வேகமாக ஓட்டுன்னு சொல்லலாம். வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது கருணாஸ் அப்படியே பாஞ்சு ஒரு மின்கம்பியில் மோதிட்டார். மின்கம்பியில் மோதி கீழே கிடக்க கருணாஸ் போய் பார்க்கும்போது அவருக்கு மூச்சு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த உண்மையில் இறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்தில் மண்டையெல்லாம் அடிபட்டு இறந்துருக்காரு. முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் இறந்துருக்காரு. அந்த ஒரு நிலைமைக்கு இந்த கருணாஸ் வந்துட்டாப்புல. கருணாஸ் சொல்லுவாப்புல, நான் உருமாறுவேன். அது மேலே நிறையா வசனங்கள் அந்த படத்தில் பேசியிருப்பாப்புல. அதே மாதிரி அவர் வந்து அவருக்கான இருக்கும்போது அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அவர் இறந்த பிறகு அவரை வந்து அந்த இடத்துல கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல இது சொல்ல போனால் அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்குள்ள கவனிச்சுக்கிறதுக்கான ஆளும் இல்லை, ஒரு அனாதையாக தான் இருந்திருக்காரு. சொல்லுவார், செத்தா கூட எனக்கு வந்து ஒரு 5 பேர் கூட எனக்கு தூக்கி போடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லுவார். ஆனால் இப்போது அவரோட இறப்பை அந்த ஊரே கொண்டாடுறாங்க. ஆனால் இறந்தவர் அவர் தான் உண்மையில் அந்த ஊரோட பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அந்த ஊர் மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை தான் அதை காட்டுறாங்க. விமல் வந்து ரொம்ப நொந்து போய் அந்த இடத்துல வந்துட்டுருக்காரு. நம்ம இந்த இடத்துல நம்ம எப்படியாவது ஒரு நாள் காப்பாற்றிருக்காரு. ஆனால் வந்து அவர் வந்து நம்ம இவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத அவர் வந்து மனசால் உணர்வுபூர்வமாக உணர்ந்த ஒரு தருணத்தை காட்டியிருப்பாங்க. அந்த ஊருக்காரங்க அவருடைய சாவை வந்து திருவிழா போல கொண்டாடி அவரை வந்து இறுதி மரியாதை செய்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. திருநெல்வேலியோட ஸ்லாங் எல்லாமே இந்த படத்தில் அருமையாக பேசியிருப்பாங்க. ஒரு குடும்பத்தோட ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் அதிகமாக காட்டியிருக்காங்க. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அருமையான ஒரு படம். எந்தவித ஒரு மதத்தையோ ஜாதியையோ நபர்களையோ எதையுமே புண்படுத்தாமல் ஒரு மெதுவாக நடந்த ஒரு அருமையான ஒரு படமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவர் வந்து தன்னையே அறியாமல் ஃபீல் பண்ணி அந்த கருணாஸுக்காக ஒரு இறப்பிலையும் ஒரு அஞ்சலி சொல்கிறதுக்காண்டி ஒரு டான்ஸ் ஆடுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு உடைய பொருட்கள் எல்லாம் வந்து கொடுத்தோன்னா அந்த சின்ன பையன் நம்பிடுவான், இதுதான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக நம்புகிற அளவுக்கான ஒரு சீன்ஸும் அந்த இடத்துல அமைச்சிருப்பாங்க. இது உங்கள் VKS FM, கேட்க துடிக்குது மனசு.